திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் முஹல்லா ஜமாத் மாநில மாநாடு ஜனவரி 28ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலே தேசிய தலைவர் பேராசிரியர் கே.எம். காதர் மொய்தீன் அவருடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்ட ஜமாத்துக்கள், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, இயற்கையான கட்டமைப்பு என்பது மொஹல்லா ஜமாத்துக்கள் தான். அந்த 7000க்கும் மேற்பட்ட அந்த மொஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் இந்தியாவிலே முஸ்லிம்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனை, 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் அதில் வெளியிட இருக்கின்றோம். மாநாடு குறித்து இப்பதான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றோம். வருகின்ற 19ஆம் தேதி, வர்ற 19ஆம் தேதி நவம்பர் 19 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி எல்கேஎஸ் மஹாலிலே தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவருடைய தலைமையிலே நடக்க இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு அவசர திருத்தம் குறித்து, எஸ்ஐஆர் குறித்த தகவல்களை அங்கே பரிமாற இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதிலும் வாக்காளர் திருத்த பணி முறையாக நடக்கின்றதா என்பதை பற்றி எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலும் நாங்கள் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இதுல அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். அது சம்பந்தமான இறுதி தீர்ப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. அவசர கோலத்திலே குறைந்த கால அவகாசத்தில் எஸ்ஐஆர் துவங்கப்பட்டிருக்கின்றது. வாக்காளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு குடியுரிமை குறித்தும் சில கேள்விகள் கேட்டிருப்பதினால் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டுவதில் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஆனா ஒரு மாத காலத்துக்குள்ளாக பல கோடி மக்களை இணைக்க வேண்டும். முழு நேர ஊழியர்கள் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பகுதி நேர பணியாளர்கள் எடுத்து செய்யறாங்க. ஒரு மாத காலத்துக்குள்ளாக அதை எல்லாத்தையும் எப்படி செய்வாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த படிவத்துல மேல உள்ள போர்ஷன்ங்கிறது பிரச்சனை கிடையாது. கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எல்லாருக்கும் பெற்றோர்களுடைய டேட்டா பத்தி எப்படி தெரியும், மற்ற விவரங்களை எப்படி கொடுக்க முடியும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, எல்லா படிவங்களையும் அரசாங்கமே நேரடியா பதிவேற்றம் செய்யல. குறிப்பிட்ட யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துதான் பண்ண போறாங்க. அதெல்லாம் முறையா பதிவு பண்ணிட்டாங்கிறத ஜனவரி மாசம் கண்காணிக்கணும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்படி பல்வேறு குளறுபடிகளோடு செய்வதன் காரணமாகத்தான் நாம வந்துகிட்டு கால அவகாசம் கொடுக்கணும், குடியுரிமை குறித்து கேட்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையை தவிர்த்து வாக்காளர் திருத்தப்படி இவ்வளவு காலமா நடந்திருக்கு, யாரும் எதிர்க்கலையே. எனவே இந்த விஷயத்துல சட்ட போராட்டத்தோட மக்கள் மன்றத்திலையும் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே இது போன்ற ஒரு எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக பீகார்ல 65 லட்சம் பேர் பாஜகவை ஆதரிக்காதவர்களை மிகுதியாக வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு. ஆனா அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சமீப காலத்துல சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பிரேசில்ல உள்ள ஒரு மாடல் அழகி பல இடங்கள்ல அவருடைய வாக்கு இருந்ததை நிரூபிச்சிருக்கிறாங்க.
கர்நாடகால ஒரு மக்களவை தொகுதியில ஒரே அட்ரஸ்ல 100க்கும் மேற்பட்ட வாக்கு இடம்பெற்றிருந்தது. ஒரு தந்தைக்கு 104 பேர் பிள்ளைகளாக இருப்பது போல ஒரு பதிவு இருந்திருக்கின்றது. இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லல. இதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. அடையாள அட்டை குறித்து கூட ஆதார் அட்டை செல்லுபடியாக சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2வது ஆதார் அட்டையை ஏத்துக்கிறேன்னு சொன்ன போறதான் ஏத்துக்கிறாங்க. எனவே நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியா என்பது அரசியல் சாசனப்படி நடக்கக்கூடிய ஒரு நாடா. அரசியல் சாசனத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல குறிப்பாக தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நீதித்துறைகள் எல்லாம் பொதுவான அமைப்பு. இதுல எந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. மக்களுடைய இறுதி நம்பிக்கைங்கிறது இந்த 3 விஷயங்கள் தான். ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இந்த 3 விஷயங்கள்லயுமே தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டதிலேயே ஒரு சந்தேகம். நடைமுறையெல்லாம் மாத்தி அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை நியமிச்சதுல நம்மளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நீதிபதிகளுடைய தீர்ப்பு முரண்பட்டதாக இருந்திருக்கின்றது. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு மற்ற நடவடிக்கைகள்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை கேள்வியாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நடைமுறை என்பது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. சர்வாதிகார போக்கோடு சென்றால் எந்த நாடும் முன்னேறாது. அண்டை பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இராணுவ ஆட்சியின் மூலமாக அவங்களுடைய பல்வேறு உரிமைகளை இழந்திருக்கின்றார்கள். முன்னேற்றம் அடையாமல் அவர்கள் பட்டு இருக்கக்கூடிய சோதனைகள் நம்மளுக்கு தெரியும். எனவே நாமளும் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்வது, அரசியல் காரணங்களை எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொண்டு வராம ஒரு மூத்த அரசியல் இயக்கம் இன்னைக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் தான். நாடாளுமன்றத்துல முதல் நாடாளுமன்றத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்க இடம் பெற்றிருக்கோம். எனவே அந்த அடிப்படையில நாங்க சொல்றது என்னன்னா, இந்திய அரசியல் சாசனம்ங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மீறக்கூடாதுங்கிறத எங்களுடைய கருத்து. அதே போல இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவங்கிறது, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தலைநகர் டெல்லியில கார்ல பாம்பு பிளாஸ்ட் வெடிச்சு பல பேர் உயிரிழந்திருப்பதற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கேவலமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உள்துறை, உளவுத்துறைகள் எல்லாம் இது போன்ற விஷயங்களிலே அதிக கவனம் செலுத்தி இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாரபட்சமற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டிஜிபி போட்டுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். அரசாங்கம் இப்ப பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக அறிக்கை வெளியிடுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். சில நேரங்கள்ல நடந்திருக்குது, இதுதான் முதல் தடவையா கிடையாது. சில சூழ்நிலைகள்ல அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுவே சட்ட ஒழுங்கு காரணமாட்டா கிடையாது. அவங்க எல்லாம் இருந்த காலத்திலேயே நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். முழு நேர டிஜிபிகள் இருந்த காலத்திலேயே நடந்திருக்குது. எந்த ஆட்சியில் நடந்தாலும் எப்போ நடந்தாலும் அதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை நீங்க எப்படி முழுமைன்னு சொல்றீங்க? வழிபாட்டு ஸ்தலங்களை உருவாக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த நடைமுறை என்னன்னு சொன்னா, வழிபாட்டு ஸ்தலங்களை உருவாக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நீங்க விண்ணப்ப படிவம் கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார்னா, கலெக்டரேட்ல உள்ள அந்த நோட்டீஸ் போர்டில் அதை தொங்க விடுவார். யாருக்காவது ஆட்சேபனை இருக்குதான்னு கேட்பார். இதுல ஆட்சேபனைக்குரிய இடமே இல்லாத இடங்கள்ல பல இடங்கள்ல இந்து முன்னணி, விஎஸ்ஜிபி போட்ட இயக்கங்கள் அதெல்லாம் நாட பிரச்சனை வந்துருன்னு சொல்லி எதையாவது ஒரு பெட்டிஷனை போட்டார். அது புதுசா மட்டும் இல்ல, புதுப்பிக்கக்கூடிய பணிகளுக்கு அப்படி இருந்துச்சு இதுவரைக்கும் உள்ள நடைமுறை. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன கோரிக்கையை நம்ம முதலமைச்சருடைய நேரடி கவனத்துக்கு எடுத்து சொன்னோம். தலைமைச் செயலகத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் குறித்து ஒரு கூட்டம் நடக்கும் போது எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மீது போயிருந்தாரு.
அன்றைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கலந்துக்கிட்டாரு. எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த பிரச்சனையை சொன்ன உடனே திமுக திராவிட மாடல் ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயங்கள் தெளிவுபடுத்தினாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களை புதுப்பிப்பதற்கு தூங்கும் பொழுது அதை ஆட்சியாளர்கள் வருஷ கணக்கில் கிடப்பில் வைக்கக்கூடாது. 5 வருஷம் 6 வருஷம் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம இருக்கக்கூடாது. 1 மாத காலத்துக்குள்ளாக அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை சொல்ல வேண்டும். அந்த காரணம் சரியாக இல்லாத போது மீண்டும் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. இது கவர்மெண்ட் ஜியோ. அதை முழுமையாக அதிகாரிகள் நிறைவேற்றாங்கன்னா நிறைவேற்றல. அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அதை செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்துகின்றோம். முதலமைச்சர் அன்னைக்கு கூட மீலாத நபி 1500வது விழா நடக்கும் போது ஜமாத்துல்லமா சபையினுடைய மாநில தலைவர் இந்த கோரிக்கை வச்சார். எனவே அரசாங்கம் ஜியோ போட்டு கூட நடைமுறைப்படுத்துவதிலே அதிகாரிகள் சரியாக இல்லை என்பதுதான் உண்மை.